இதுதான் தவறான செயல். அதாவது என்ன மேட்டர்னா, ஜெயம் ரவி அண்ணாவோட ரவி மோகன் ஸ்டுடியோஸ் ஓப்பனிங் செரிமனிக்கு நிறைய ஆக்டர்ஸ் லைக் கார்த்தி, சிவகார்த்திகேயன், யோகி பாபுலாம் வந்திருந்தாங்க. விஜே பாவனா தான் இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணாங்க. பாவனா வந்து மைண்ட் ரீடிங் கேம்னு ஒன்று விளையாடுனாங்க. அதாவது ஒருத்தவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து அவங்க மைண்ட்ல என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதா இந்த கேம். ஸ்டார்டிங்ல எஸ்கே கூடலாம் இதை விளையாடுனாங்க. நல்லா ஃபன்னியா காமெடியா தான் போச்சு. அதுக்கப்புறம் பாவனா யோகி பாபு கிட்ட போய் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு மாதிரி திமிரா தான் பேசினாங்க. யோகி பாபு கிட்ட இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வச்சு ரவி சார் ஒரு படம் பண்றாரு. அந்த படம் நல்லா ஹிட் ஆகி ஸ்டுடியோஸ் நல்லா வளரணும்னு தான் நான் நினைக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு பாவனா இப்படி நல்லவரா மட்டும் நடிச்சா எப்படி, இதை தவிர வேற என்ன யோசிச்சிங்கன்னு கேட்டாங்க. அப்பவே யோகி பாபு மூஞ்சி மாறிடுச்சு. உடனே யோகி பாபுவும் சொன்னாரு, நான் நல்லதாமா யோசிச்சேன், நீ யோசிச்ச மாதிரிலாம் நான் யோசிக்கல. நான் பின்னாடி நிற்கும் போது அவனை உள்ள விடாதீங்க, சேர் போடாதீங்கன்ற மாதிரிலாம் நான் யோசிக்கல. அதுக்கு பாவனா ஆமா நீங்க ரொம்ப நல்லவர் தான், நல்ல மாதிரி தான் யோசிச்சிருப்பீங்க அப்படின்னாங்க. யோகி பாபு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கை கொடுத்துட்டு சைலண்டா உட்காந்துட்டாரு. பாவனோட இன்ஸ்டா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா யோகி பாபுவான கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஏன்னா அவங்க பண்ணது ரொம்ப தப்புங்க. இப்போ வந்து பிரச்சனை மறைந்து தெரியல. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு. அது என்னன்னு தெரியல. கூடிய விரைவில் கண்டுபிடிக்கிறேன்.